அனைவருக்கும் வணக்கம். ஒரு ட்ரெயினில் நம்ம வந்து பயணிக்க விரும்புகிறோம். நிறைய பேருக்கு வந்து லோயர் பெர்த், அதாவது கீழ பெர்த் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். அந்த கீழ பெர்த், லோயர் பெர்த் கீழ் படுக்கை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை செஞ்சாலே உங்களுக்கு லோயர் பெர்த் கண்டிப்பாக கிடைச்சிரும். அது என்ன, ஃபஸ்ட்டு லோயர் பெர்த்னா என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு வழி, ஓகேவா? இந்த வழியில் வந்து இருக்கலாம் கீழே படுக்கை வசதி கொண்ட இது அவ்வளவுமே வந்து லோயர் பெர்த், அதாவது கீழ்ப்படுக்கை. இந்த கீழ்ப்படுக்கை கிடைக்கணும்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதுக்கு எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட் வந்து உங்களோட நீங்கள் புக் பண்ணக்கூடிய ஐஆர்சிடிசியோ எந்த ஒரு அப்ளிகேஷன் வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே போயிருங்க. நான் ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன்லேயே டேரெக்டாக போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிடுங்க. இதில் ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து நான் கொடுக்குறேன். ட்ரெயினுங்கிற ஆப்ஷன் கொடுத்த உடனே புக் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டையும் கொடுத்தம்போது எங்கேருந்து எங்கே அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் வந்து கோயம்புத்தூர் கொடுக்குறேன். டூ ஸ்டேஷன் வந்து சென்னைன்னு மாத்திரை, ஓகேவா? கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயினில் நமக்கு வந்து கீழே பெர்த் கிடைக்கணும், ஓகேவா? இதில் ஜேர்னி டேட் என்னைக்கு வந்து நம்ம வந்து போகிறோமோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஜூன் 19 அப்படி சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ட்ரெயின், இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தான் காமிக்கிறேன், அதனால் வந்து ஏதாவது ஒரு ட்ரெயினை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே ஓகே இப்போ இந்த டிசிவிஎன் கேஆர்பிஏ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை நான் வந்து கிளிக் பண்ணேன். 19ஆம் தேதி ட்ரெயின் கேன்சல்னே வந்துடுச்சு, ஓகேவா? இது வந்து அவங்களுக்கு மெசேஜும் போயிருக்கும், அதனால ட்ரெயின் கேன்சலுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து 23ஆம் தேதி வந்து நம்ம வந்து சும்மா புக் பண்ணி பார்ப்போம். 23ஆம் தேதி கிளிக் பண்ணிவிட்டு கீழே பேசஞ்சர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கொடுக்குறோம். பேசஞ்சர் டீட்டெயில் கொடுக்கும்போது நமக்கு வந்து நேம் டைப் பண்ண சொல்லுது. இப்போ ஆட் நியூ அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு 3 நேம் டைப் பண்ணிவிடுவோமே. இப்போ 31 மேல்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் நேம். இதில் வந்து ஆட் பேசஞ்சர் அப்படிங்கிறது கொடுக்கணும், ஓகேவா? சரி, 310லாம் ஒர்க் ஆகாது. 31 ஆட் பேசஞ்சர் கொடுத்தாச்சு. அடுத்த நேம் டைப் பண்ணுவோம். மனோ, வயசு 38, மேல். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த வேலவன் அப்படிங்கிற பேருக்கு நான் வந்து எந்த ஒரு பெர்த்துமே நான் வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கல. ஆனால் இந்த இப்போ கொடுக்குற மனோங்கிற பேருக்கு எனக்கு வந்து லோயர் பெர்த் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இதில் பெர்த் ப்ரிஃபரன்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு லோயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து லோயராக மாறிட்டா, பார்த்துங்களா? லோயராக மாறிட்டா. இனிமேல் ஆட் பேசஞ்சர் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேலவன் அப்படிங்கிற பேருக்கு எதுவுமே நான் வந்து செலக்ட் பண்ணலை. 2ஆவது கொடுத்த மனோங்கிற பேருக்கு லோயர் பெர்த் செலக்ட் பண்ணியிருக்கேன். 3ஆவது கொடுக்கக்கூடிய மாலதி அப்படிங்கிற பேருக்கு 42 வயசு, ஃபீமேலு, அதனால் அதுவும் லோயர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு லோயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஆட் பேசஞ்சர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து வேலவனுக்கு நான் வந்து எதுவுமே கொடுக்கல. மனோக்கு லோயர் பெர்த் கொடுத்துருக்கேன், மாலதிக்கு லோயர் பெர்த் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தா மட்டும் போதாது, உங்களுக்கு லோயர் பெர்த் கிடைச்சிடாது. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் கீழே வந்தீங்கன்னா என்டர் ப்ரிஃபர்டு கோச் நம்பர், அதுக்கு கீழே ரிசர்வேஷன் சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ரிசர்வேஷன் சாய்ஸை தான் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணுனா என்ன வருது அப்படின்னா, நன் அப்படி கொடுத்துனா நம்ம எந்த சீட் வேணாலும் அலாட் பண்ணலாம். இதில் ஒன்லி இஃப் பெர்த் ஆர் அலாக்டட் இன் சேம் கோச் அப்படின்னு கொடுத்தனா எல்லாருக்கும் ஒரே கோச்சில் வர மாதிரி புக்கிங் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 லோயர் பெர்த்தாவது தாங்க, எனக்கு வந்து ஒரு லோயர் பெர்த்தாவது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3ஆவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அடுத்து 4ஆவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இந்த 2 லோயர் பெர்த்துமே கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த 2 பேருக்கு லோயர் பெர்த் கொடுக்குறோமா, அதனால இந்த 4ஆவது ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம், ஓகேவா? செலக்ட் பண்ணியாச்சு. புக் ஒன்லி 2 இஃப் 2 லோயர் பெர்த் ஆர் அலோகேட்டட், எனக்கு 2மே லோயர் பெர்த் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இனிமேல் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்கும். இப்போ பேமெண்ட் கொடுப்போம். பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே எல்லாமே வருது. வந்ததுக்கப்புறம் இந்த கேப்சா கூட டைப் பண்ணுறோம். ப்ரொசீட் டு பே கொடுக்குறோம். ஓகே, பேமெண்ட் கொடுத்த உடனே பேமெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து லோயர் பெர்த்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம கொடுத்த ஆப்ஷன் அப்படி. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த லோயர் பெர்த் நம்ம வந்து கேட்குறோம்ல,
லோயர் பெர்த் தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இந்த 3 பேரும் பக்கத்தில் உட்கார முடியாமல் போகலாம். ஏன்னா லோயர் பெர்த்துங்கிறது எதிர்த்தாப்புல இருக்கும். அப்போ வந்து இதில் வேறு ஆள் திடீர்னு புக் பண்ணியிருந்ததுன்னா உங்களுக்கு இதை லோயர் பெர்த்து உங்களுக்கு தந்துட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து இன்னொரு லோயர் பெர்த்தை அலாட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம லோயர் பெர்த்து கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறோமே, அதனால் வந்து இப்படி பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு லோயர் பெர்த்தாவது வேணும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து புக் பண்ணோன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் பக்கத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. 2மே வேணும்னு சொன்னால் தான் அடுத்தடுத்து அங்கேயாவது போயிடும். ஆனால் 1 வேணும் அப்படி சொன்னால் அப்படி போகாது. ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.